ஹராம ஆக்கலை, அவருக்கு ஆக்கி கொண்டார். இது கூடாது என்று சட்டம் போடல. முகமது நபி என்ன செய்யறாருன்னா, நான் தேன் சாப்பிட மாட்டேன் இப்படி சொன்னார். இப்படி எல்லாருக்கும் உரிமை இருக்கிறது. இறைவன் அனுமதிச்சது ஆடு சாப்பிட இறைவன் சொல்றாரு, நான் சாப்பிட மாட்டேன் எடுக்க அனுமதி இருக்கிறது. முகமதுக்கு அனுமதி இல்லை. நீ தூதரா இருக்கிற, நீ நான் அனுமதிச்சதை நீ மறுத்த என்று சொன்னால் அது சட்டமாகிவிடும். அதுதான் கண்டிச்சாங்களே தவிர முகமதுக்கு அந்த அதிகாரம் இல்லைங்கிறது கிடையாது. குர்ஆன்ல 757ல கெட்டதை இவர் ஹர்ரிமு அலைஹிமுல் ஹபாயிஸ், கெட்ட விஷயங்களை முகமது ஹராமாக்குகிற அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறார். 759ல அவர் தடுத்ததை விட்டு நீங்கள் விலகிக் கொள்ளுங்கள் குர்ஆன்ல இருக்கிறது. அது மாதிரி 929ல நபியும் அல்லாவும் எதையெல்லாம் ஹராமாக்குகிறார்களோ அதையெல்லாம் ஹராமாக கொள்ள வேண்டும். இப்படி குர்ஆன் தெளிவாக முகமது நபி சொல்வதையும் ஏற்றுக்கொள்ளுங்கள், அவர் ஹராம்னா ஹராம் தான் என்று சொல்லி இருக்கிறதுனால இவங்க அந்த தேன் விஷயம் ஒரு ஆதாரமா நிற்காது. The next one, the honey, regarding the honey matter, they said that the Prophet said honey is prohibited, and he told the people it is not like that. It's a misconception on the Quran. You have to read it properly. It is because that, and one circumstances, a prophet had to, he himself prohibited it, and that's the reason Allah said it is not right that you can change anything. Whatever I have made halal for you, you cannot make it haram. He said whatever is I have made allowed for you, you cannot forbid it. That's what Allah revealed, and that's present in the chapter 66 verse 1. And moreover, and Allah subhanahu wa ta'ala has also told the followers, to us all the people, that whatever our prophet enjoins us to do, we have to do it, and whatever he stops us from doing, then we have to refrain from it. It is mentioned in chapter 7 verse 157, he will enjoin on them that what is right and forbid them for that what is wrong. So he'll make lawful for them all good things and prohibit for them all the foul, meaning the wrong things. And further, if you read in chapter 7 verse 59, refrain from whatever the prophet forbids you. And there are so many several proofs from the Quran that you follow whatever Allah and the Rasul tells you, and refrain from whatever they forbid you. அடுத்ததாக வாரிசுரிமை சட்டம் சம்பந்தமாக ஒரு கேள்வியை கேட்டாங்க. அது முரண்பாடாக இருக்குது, குர்ஆன் பொருந்தாதுன்னு பிஜே எழுதிட்டாரு, அவர் விளக்கத்தில் சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி பொருந்தாத கணக்கு தப்பு, இறைவன் கணக்கு தப்பு அப்படின்னு சொன்னார். அது சொல்லும் போதே பாருங்க, அதில் அவங்க பேச்சில் தான் ஹஜ்ரத் முகமது சும்மா சொல்லிக்கிறது, அது அவன் அறியாமல் விஷம் இருக்குன்னா 111 நம்பர் குறிப்பிருக்கான். நாமமா அதுக்கு பேர் 111 நம்பர் நாமமா. இதெல்லாம் ஒரு என்ன ஒரு கசப்பு வெறுப்பு இருந்தால் இது வரும். அவர் சொல்றார் 111 நம்பர், 111 விளக்கம் இருக்கிறது சொல்லிக்கிறேங்க. சரி, 111 நம்பர் விளக்கம்ங்கிறோம்ல, அந்த 111 இந்துக்கள் போடுற நாம மாதிரி இருக்குதான், நாமம் போட்டிருக்காங்க போற போக்கில் சொல்றாரு. அப்படின்னா என்ன இருக்கு உள்ளுக்குள்ள? வாதம் செய்யறத விட வெறுப்பும் கசப்பும் வைத்துக் கொண்டு பார்க்கிறார்கள். இதுல வாதம் இது ஒரு சொல்லலாமா? சரி வருவோம். 111 நம்பர் குறிப்பில் நம்ம எழுதியிருக்கிறோம். அதுல என்ன வருது குர்ஆன்ல கேட்டா, ஒவ்வொருவருக்கும் என்னென்ன பங்கு கிடைக்கும் என்பதை குர்ஆன் சொல்லுது. தாய்க்கு இவ்வளவு பெர்சன்டேஜில், அதாவது சொத்தில் 6ல் 1, 8ல் 1, 4ல் 1, 3ல் 1, 3ல் 2, பாதி, மீதி உள்ளதான் எடுத்துக்கொள்வது என்கிற கணக்கில் யார் யாருக்கு என்னென்ன பாகம் கிடைக்கும் என்று குர்ஆன் சொல்லுகிறது. பாகம் தான் கிடைக்கும், கணக்கு கூட்டிலாம் சொல்லவில்லை. யார் யாருக்கு என்னென்ன பாகம் கிடைக்கும். தாய்க்கு இவ்வளவு 6ல் 1, தகப்பனுக்கு 6ல் 1, மகளாக இருந்தால் பாதி, 2 மகளாக இருந்தால் 3ல் 2, கணவனாக இருந்தால் புள்ளை இருந்தால் 4ல் 1, புள்ளை இல்லாட்டி 8ல் 1, இப்படிங்கிற 4ல் 1 கணக்கு இருக்கிறது. மனைவிக்கு அது மாதிரி இருக்கிறது. இந்த சொத்து கணக்கை சொல்லும் பொழுது இதுல இந்தபடி எல்லா கணக்கும் டேலி ஆகும். இந்த 6ல் 1 கொடுங்க, 4ல் 1 கொடுங்க, ஆயிரக்கணக்கான கணக்குகள் ஒரு மணி. Dear brothers, so another question they raised is on the calculation what is done when you are distributing the wealth. So for the heredity, for the heirs, when you are distributing the wealth, what is the calculation? They put a slide saying that, see, look at this, the calculation is going wrong. Allah is not teaching any calculation there. He's not giving you the the amount. He's not giving you the figure out there. He's just telling what is the amount of share you will have. He's not giving a particular figure and saying that you stick to this figure. He's just giving, say, 3/4 is for you, 1/4 is for you. He's just giving that share details. And when they are putting it only, whenever they are using the words, they simply say that Hazrat Muhammad, as if they are they are very close friends of Muslims. But look at the way how they are presenting. When they are presenting only, they are making fun of it. The number 111 seems to be like odd for them, so they are making fun out of it. So this is the reality. And what is mentioned this calculation? The 1 கொரிந்தியர் புத்தகத்திலிருந்து இவங்க வசனங்களை நமக்கு வாசிச்சு காமிச்சாங்க. அட்லீஸ்ட் அவங்க எந்த மொழிபெயர்ப்புல இருந்து வாசிச்சாங்களோ அந்த மொழிபெயர்ப்புல அது என்ன சொல்லியிருக்குன்னு முழுமையா வாசிச்சிருக்கணும். அந்த பர்டிகுலர் வசனத்தையும் தப்பா வாசிச்சாங்க,
ப்ளஸ் அதுக்கு பின்னாடி என்ன இருக்குது அந்த அதிகாரத்தில் அந்த வசனம் என்ன சொல்லுது அப்படிங்கிறதையாவது 7ஆம் அதிகாரத்தோட 36ஆம் வசனம் வாசிச்சாங்க. ஆகிலும் ஒருவன் தன் புத்திரியின் கன்னி பருவம் கடந்து போனதுனாலே அவள் விவாகம் பண்ணாமல் இருப்பது அவளுக்கு தகுதி அல்லவென்று அவள் விவாகம் பண்ணுவது அவசியம் என்று நினைத்தால் அவன் தன் மனதின்படி செய்ய கடவன். அது பாவம் அல்ல, விவாகம் பண்ணட்டும். ஆயினும் அதற்கு அவசியத்தை காணாமல் தன் இருதயத்திலே உறுதியுள்ளவனாயும் சுய சித்தத்தின்படி செய்ய அதிகாரமுள்ளவனுமாயிருந்து தன் புத்திரியின் கன்னி பருவத்தை காக்க வேண்டும் என்று தன் இருதயத்தில் தீர்மானிக்கிறவன் நன்மை செய்கிறான். இப்படி இருக்க அவளை விவாகம் பண்ணி கொடுக்கிறவனும் நன்மை செய்கிறான், கொடாமல் இருக்கிறவனும் அதிக நன்மை செய்கிறான். இப்போ இது வந்து மூலத்தில் எப்படி இருக்கு அப்படிங்கிறத வந்து நம்ம பின்னாடி பார்க்கறது அதையும் பார்ப்போம், அது பிரச்சனை இல்லை. இப்போ 3:7 எப்படி இருக்குன்னு கேட்டாங்க. அந்த மாதிரி அதையும் மூலத்தில் இருக்கு. ஒரு டிரான்ஸ்லேஷன் வரும்போது டிஃப்ரெண்ட் இருக்கலாம். ஒருத்தருடைய புரிந்து கொள்ளுதல் எப்படி இருக்குன்னா வேற டிரான்ஸ்லேஷன் வந்து அந்த டிரான்ஸ்லேஷன்ல அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அட்லீஸ்ட் அதைவாது முழுமையா படிச்சிருக்கணும். இந்த 3 வசனங்களையும் தொடர்ந்து நீங்க படிச்சிருந்தா தான் இந்த 3 வசனோட முழுமை வருது. அங்க என்ன வருது? இப்படி இருக்க அவளை விவாகம் பண்ணி கொடுக்கிறவனும் நன்மை செய்கிறான், கொடாமல் இருக்கணும் அதிக நன்மை செய்கிறான். ஒரு டிரான்ஸ்லேஷன் நீங்க எடுத்து வைக்கிறீங்க, அட்லீஸ்ட் அந்த டிரான்ஸ்லேஷன்ல என்ன சொல்லுது? நீங்க வேற டிரான்ஸ்லேஷன் கொண்டு வாங்க, அதுல என்ன சொல்லுது நம்ம பார்ப்போம். இந்த டிரான்ஸ்லேஷன் ஒரு புத்திரின்னு சொன்னீங்கன்னா அவன் விவாகம் பண்ணி கொள்ளட்டும் நாங்க சொல்லல, விவாகம் பண்ணி கொடுக்கட்டும்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ உங்க புஸ்தகங்கள்ல சூனியத்தை அதிச நான் தாழ்றேன், அந்த அதிச நான் வந்து ஏத்துக்க மாட்டேன், இந்த அதிச வந்து நான் இது பண்றேன், இது அதை நீக்கிருச்சு, இப்படியெல்லாம் நீங்க இது குர்ஆனுக்கு முரண்படுது அதனால நாங்க வந்து ஏத்துக்க மாட்டோம் இப்படின்னு சொல்ற மாதிரியே எங்க புஸ்தகத்திலையும் வந்து இது மட்டும் படிக்கிறோம், பின்னாடி இருக்கிறத நாங்க படிக்க மாட்டோம். பின்னாடி இருக்கிறத போட்டிருக்க வேண்டியதானுங்க. 36, 37, 38 அந்த வசனம் முழுமையடைறது 3 வசனங்கள். எங்கேயோ குருடன் இருக்குதாமா, நான் சொன்ன வசனம் குருடன் இருக்கிறது வேற பக்கம், இவங்க காமிக்கிறது 20ஆம் அதிகாரத்துல அங்க குருடன் மறுமையிலே பார்வையிலாம். ஒரு வசனத்துக்கு எங்கேயோ இன்னொரு அதிகாரத்துல காமிக்கிற நீங்க ஒரு குர்ஆன்ல இருக்கிற விளக்கத்துக்கு ஹதீசுகள் இருக்கு, அது ப்ராஃபட்டோடைய விளக்கம், நீங்க சொன்னீங்கன்னா நான் உங்களுக்கு எடுத்து கொடுக்குறேன், உங்களுக்கே விளங்கலையே. அதனாலதான் 86ல வேற மாதிரி ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்கீங்க. ப்ராஃபட் என்ன சொன்னார்னு உங்களுக்கே விளங்கல, அதனாலதான் நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, அப்போ ஒரு விளக்கம் என்ன, ப்ராஃபட்டுக்கு சூனியம் பிடிச்சிருந்து உண்மைதான் அப்படி விளங்கிருக்கீங்க, விளங்கி மார்க்க தீர்ப்பளிக்கிறீங்க. இவங்க அது சொல்லலாம், அதுக்கு முன்னாடி நாங்க தர்காவை பத்தி பேசுறோம், அதை பத்தி நாங்க பேசலையே. இன்னைக்கு நீங்க அன்னைக்கு தௌஹீதுல இருக்கீங்களா, அதே தௌஹீதுல இன்னைக்கு இருக்கிறீங்க. என்ன சாதாரண விஷயமா நீங்க மாத்துறீங்க? குர்ஆனுடைய 113, 114 இந்த 2 அத்தியாயங்களையும் சொல்லி இதன்படி தீர்ப்பளிச்சிருக்கீங்க. 2 அத்தியாயத்தையும் நீங்க புரிஞ்சிருக்கிறீங்க. அந்த 2 அப்ப அந்த அத்தியாயம் உங்களுக்கு முரண்படுதே, நீங்க சொன்னதுக்கு அந்த 2 அத்தியாயம் முரண்பட்டுறது. நீங்க அன்றைக்கு வைத்த விளக்கம் அந்த அத்தியாயம் சூனியத்தை குறித்து தான். அப்படி இருக்கும் பொழுது விளக்கம் இப்ப நீங்க குர்ஆனையும் மாத்துறீங்க, பிளஸ் ஹதீஸையும் மறுக்கிறீங்க. இப்ப ஹதீஸ்கள்ல நீங்க என்ன சொல்றீங்க, அதெல்லாம் சேர்த்திருப்பாங்க, ஆளுகள்லாம் வந்திருப்பாங்க. இப்ப விளக்க புத்தகம் கரப்டட். Actually, we've been seeing that they said some verses in 1 Corinthians chapter 7. See, there may be a change in the translation. Maybe it's with original, so we can even see that in the later. But now, let's take what they quoted from one translation. They translated from the KJV, and so we saw in the 3 verses, and they pointed out the 36th verse. It says, maybe in the Tamil translation it says like daughter. Okay, what does it mean? In the 38th verse, it clearly says that if the father does good, what he does good, if he's not given her in marriage, it's not like that marrying her. That the verse clearly said he does good if he's not giving her in marriage, or that he's also doing good, and if he doesn't give her, if he gives her in marriage, he also does good. So that's the word here that say. So why can't you take this? You are saying that when we pointed out a blind thing about in the Quran regarding a blind person, and you are taking the reference from some other places. But as for comparing with Bible, in the same passage, that you are not even reading that below verses to get the full understanding, clear understanding of that Bible. இப்போ போன விவாதத்தில் இறைவன் ஏன் பைபிளை பாதுகாக்கலன்னு ஒன்று, அவன் விரும்பினா பாதுகாப்பான், விரும்பாட்டி இதுன்னா அது அவர் பேசுறதை நம்ம கேட்போங்க. கேட்டா இந்த பாதுகாக்கிறது திருப்பி சொல்றாங்க, குர்ஆனை பாதுகாக்கிறது, கர்த்தர் பாதுகாக்கிறேன்னு சொன்னா ஏன் பைபிளை பாதுகாக்கல, தௌராத்தை ஏன் பாதுகாக்கல, இயலாமையான்னு கேட்கறாங்க. நான் அதுக்கு பதில் ஆல்ரெடி சொல்லிட்டேன். இந்த ஒரு பேப்பர் இருக்குன்னா எனக்கு பாதுகாக்க இயலும், நான் கிழிச்சிட்டேன்னு வைங்க, பாதுகாக்க இயலன்னு அர்த்தம், பாதுகாக்க விரும்பலன்னு அர்த்தம்.
இது பாதுகாக்க இயலும், மடிச்சு வச்சுக்கிற முடியும், கிழிக்கவும் முடியும். அதனால கடவுளுக்கு எந்த விதமான பலவீனமும் வராது, அவர் தேவையானதை பாதுகாப்பார், தேவையானதை அளிப்பார்னு குர்ஆனே சொல்லிவிட்ட காரணத்தினால் அதுல எந்த ஒரு கேள்விக்கு இடம் இல்லை. அடுத்து என்ன, அவங்க ஒன்ன கூட இறைவேதம் குர்ஆன்ல இருக்கு சொல்லிட்டு இருக்காங்க. குர்ஆன்ல இதை பத்தியே இல்ல. தௌராத் இருக்கு, தௌராத் இறைவேதம், இஞ்சில் இறைவேதம், அது இது சம்பந்தம் இருக்கா? அதுக்கு ஏதாவது பொருத்தம் இருக்கா? அதுல சொன்னபடி இதுல இருக்குதா? ஒண்ணுமே கிடையாது. அப்ப இறைவன் வந்து கர்த்தர் வந்து நாடியதை அழிக்குவாரு, நாடியதை வைத்துக் கொள்வாரு, மூலப்பிரதி அவர்கிட்ட இருக்குங்கிற குர்ஆன் வசனம் எங்க இருக்குன்னு கேட்கறாங்க. உங்க சொந்த கருத்தா குர்ஆன்ல இருக்கான்னு கேட்கறாங்க. குர்ஆன்ல இருக்குன்னு தான் நான் சொன்னேன், நம்பர் சொல்லல. குர்ஆன்ல இருக்குது. எங்க இருக்குது? 13வது அத்தியாயத்தில் 39வது வசனத்தில் இருக்கிறது. அப்ப நண்பர்களே, இப்ப பாத்தீங்க, நாடியதை வந்து அவன் பாதுகாப்பான், நாடியதை அவன் பாதுகாக்காம விட்டு விடுவான். சரிங்களா? இப்ப இந்த வசனத்தை அவர் ஒரு வசனத்தை விளக்கம் கொடுத்தார். என்ன விளக்கம்? 30வது அந்த வசனத்தை சொன்னதுக்கு அவர் ஒரு விளக்க குறிப்பை வந்து அதுல வெளியிட்டு இருக்கார். அது வந்து 30வது பக்கத்துல இருக்கு அவரோட விளக்க குறிப்பு. அதுல முழுமையாக அவர் சொல்லுகிறது என்னன்னா, அவர் குர்ஆனை குறித்து தான் சொல்லிட்டு இருக்கிறார். அதுல அந்த விளக்கம் எதுக்குன்னா குர்ஆனை குறித்து தான். நீங்க வேணா அவரோட பிஜே சாரோட அந்த குர்ஆன் தப்சீரை நீங்க வாங்கி பாருங்க. 30வது விளக்க குறிப்பாக இருக்கிறது. அந்த 30வது விளக்க குறிப்பு என்ன? சில வசனங்கள் மாற்றப்பட்டது ஏன்? இறைவன் அருளிய வசனத்தை அவனை ஏன் மாற்ற வேண்டும்? அவனுக்குத்தான் அனைத்தும் தெரியுமே, மாற்றுவதன் அவசியம் ஏற்படாத வகையில் சரியாக கூடிவிட வேண்டியதுதானே. இப்படி தொடங்குது. Here we see actually in that last debate also they have spoken, whatever Allah wishes he will preserve, whatever he doesn't wishes he won't preserve. So saying about the Taurat and Injil and all these things, but in his own Quran tafsir he is mentioning all these verses regarding Quran only. குர்ஆனை தான் அல்லாஹ் மாத்தினா, விரும்பினதை மாற்றும் போது விரும்பினதை நான் வேற கொண்டு வருவேன்னு சொன்னாருன்றதான் அவரோட விளக்கம். அதுக்கு அவர் வந்து அதை வந்து சரிப்படுத்தியும் விவாதித்து இருக்கிறார். இதெல்லாம் இருக்கத்தான் செய்யும், இது வந்து 1996ல ஒரு சட்டம் இருக்கும், அதை மாத்தலன்னா அல்லாஹ்வுடைய அந்த சாதாரண மனுஷனே மாத்துறது இல்லையா அப்படின்லாம் கேட்டு அவர் வந்து நியாயப்படுத்தி இருக்கிறார். சரி, இருந்தாலும் அவர் வந்து அதை வந்து பைபிளுக்கு நியாயப்படுத்தினார். விரும்பினதை தான் அவர் பாதுகாப்பார், விரும்பினதை பாதுகாக்க மாட்டார். இப்போ அல்லாஹ் கொடுத்த வகி குர்ஆன், ஹதீஸ். இப்ப வந்து குர்ஆன் பாதுகாக்கப்பட்டதுன்னு இவங்க வாதம் வைக்கிறாங்க, ஆனா ஹதீஸ் பாதுகாக்கப்படலைன்னு அவங்களுடைய வாதம். ஏன்னா அங்கங்க சேர்த்து இருக்காங்க. இப்ப என்ன அர்த்தம்? இந்த மாதிரி எடுத்தேன், இது வந்து எனக்கு விருப்பம் இருக்கு பாதுகாக்கிறேன், விருப்பம் இல்லைன்னா கிழிக்கிறேன். என்ன அர்த்தம்? எனக்கு பாதுகாக்க பிரியம் இல்லைன்னு அர்த்தம். அப்போ ஹதீஸ்கள் அல்லாஹ்வுக்கு பாதுகாக்க பிரியம் இல்லை என்பது இதுல இருந்து வெளிப்படலையா? இதுல இருந்து வெளிப்படலையா? Actually he was saying that whatever Allah wants he will preserve, whatever Allah doesn't want he won't preserve. So we have seen that because he spoke everything, it's about regarding Quran. Whatever Allah wants in the Quran he preserved, whatever doesn't want he didn't preserve. And then we have seen that even Allah, even Quran and Hadith, those both things are to be that preserved word. But you know they have debated that Hadith are not preserved. Then what does it mean? So whatever the Hadith which supposed to be which is to be that word for Quran, and that was not preserved. So that themselves they agreed for that. அப்ப இதுல நமக்கு என்ன தெரியுது? குர்ஆனை அல்லாஹ் பாதுகாக்கிறார்னு சொன்ன இவங்க, ஆனா ஹதீஸை பாதுகாக்கிறார் அந்த அளவுக்கு பாதுகாப்பு இல்லை. அப்ப என்ன பாதுகாக்க விரும்பல, அதை வந்து பாதுகாக்க அல்லாவே விரும்பாத போது இவங்க என்ன சொல்றாங்க? அது வந்து அல்லாஹ்வுடைய வகி. எப்படி அல்லாஹ்வுடைய வகி தான் அல்லாஹ் பாதுகாப்பான்றீங்களே, அல்லாஹ் விரும்பலன்னா தான் பாதுகாக்காம விட்டுருவானே. எப்ப உண்மையோட கூட பொய் கலந்துருச்சுன்றீங்களா அன்னைக்கு பாதுகாப்பு இல்லாம போயிருது. அப்ப அல்லாஹ் விரும்பாத ஒன்றை, அல்லாஹ் பாதுகாக்க விரும்பாத ஒன்றை நீங்க எப்படி மார்க்க ஆதாரமாக எடுத்துக்கொள்ள முடியும்? அல்லாஹ் பாதுகாக்க விரும்பி இருந்தால் உங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்திருக்க வேண்டும். ஹதீஸ்கள் எங்க பாதுகாத்திருக்கு? நீங்கள் ஆதாரம் என்று சொல்லி 10 வருஷம் 20 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்துக்கொண்ட ஆதாரபூர்வமான ஹதீஸ்களை இன்றைக்கு நீக்குறீங்க. போன வாரம் நீக்கின ஹதீஸ்களை இன்னைக்கு ஏற்றுக்கொள்றீங்க. கேட்டா அன்னைக்கு நாங்க கொஞ்சம் மறதியா பார்த்திருப்போம், இன்னைக்கு வந்து நாங்க அதை வந்து கரெக்டா பார்த்துட்டோம். இது நடந்ததுங்க ஒரு 8 வருஷத்துக்கு 7 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஹதீஸை இவங்க மறுத்தார்கள். ஒரு காரணம் சொல்லி குர்ஆனுக்கு முரண்படுகிறதுன்னு சொல்லி மறுத்தார்கள். இன்றைக்கு என்ன பண்றாங்க? அந்த ஹதீஸ் வந்து இல்ல குர்ஆனுக்கு முரண்படல, நாங்க வந்து அதை ஏத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கு அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். பிரயாண தொழுகை அப்படிங்கிறதான அந்த தலைப்பின் கீழே வருகிறதான ஹதீஸ்கள். இப்ப என்னன்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் வர்றது உண்மைதான். ஏன்னா அல்லாவே பாதுகாக்கலையே, பாதுகாக்காத ஒரு வகையை நீங்க எப்படிங்க விளக்கமா எடுத்துக்க முடியும்? Because see in the initial session they were saying that whatever Hazrat Muhammad spoke, that is also wahi, and that is in the hadith, and that is according to that, and we have that practices all these things. So in that similar way they were saying, and that's what we are also saying. Whatever Allah doesn't wish he won't preserve it, and the hadith Allah doesn't wish, and it seems that hadiths are not preserved. That you debated already, you have spoken of that already. And in the recent past, and it seems in the recent past maybe you rejected some hadiths, and then
in the recent past you accepted some of these. Then you said you were confused with those things, and now you got a clear understanding, and then you accepted that. And the same way, something what is you accepted, and then you now you rejected that. இப்போ ஹதீஸுகள் வந்து குர்ஆன் என்ன சொல்லுது அதை தான் நம்ம பார்க்க போறோம். ஏன்னா ஹதீஸுகள் குர்ஆன் பிரசர்வேஷன் சொல்லுதா? இல்ல. குர்ஆன்ல உமர் அவர்கள் சொல்லுகிறாங்க, ஹதீஸ்ல எப்படி இருந்தது? குர்ஆன்ல கல்லெறியும் தண்டனை என்கிறதான ஒரு வசனம் இருந்தது, இப்பொழுது இல்லை. So now we'll see what the hadith says about Quran. The hadith even says that what hadith says about the Quran's preservation. In hadith, Umar says in a place there is a punishment of stoning in Quran. அது வந்து இன்னைக்கு இல்ல அப்படினா என்ன அர்த்தம்? And he says there was a punishment of stoning in Quran, but today we don't find those kind of punishment in Quran. That means what? அப்ப குர்ஆன்ல இன்னைக்கு அந்த வசனங்கள் இல்லை அப்படிங்கிறது தான் நம்ம அறிய முடியுது. So we understand that those verses are not in the present day Quran, so that's what we understand. அதே மாதிரி 10 முறை பால் குடித்தால் தாய் மகன் உறவு வரும் அல்லது அப்படி என்று நபிகள் அப்படி முதல்ல இருந்தது. ஆனால் அது வந்து பின்பு 5 முறை பால் குடித்தால் தான் தாய் மகன் உறவு வரும் என்று மாற்றப்பட்டது. நபிகள் நாயகம் மரிக்கும் வரைக்கும் அப்படித்தான் ஓதப்பட்டு வந்தது என்று சொல்லி அந்த ஹதீஸ்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அது ஆயிஷா அவர்கள் சொல்லுகிறார்கள். Aisha Ali was saying about a hadith. In that hadith she was saying that till the death of Hazrat Muhammad it was sucking milk for 10 times. If you suck milk for 10 times then that will be the relationship, and then after that it became 5 times suckling the milks. இங்க பாருங்க, முஸ்லிம் ஹதீஸ்ல 2786 ஹதீஸ் என்ன சொல்லுகிறது என்றால், ஆயிஷா அவர்கள் கூறியதாவது, குறிப்பிட்ட 10 தடவை பால் அருந்தினால்தான் பால் குடி உறவு உண்டாகும் என்ற வசனம் முதலில் குர்ஆனில் அருளப்பட்டிருந்தது. பின்னர் 10 தடவை என்று குறிப்பிட்ட 5 தடவைகள் என மாற்றப்பட்டது. இவ்வசனம் மக்கள் சிலரால் ஓதப்பட்டு வந்த காலத்தில் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் இறந்தார்கள். இதுல இருந்து என்ன தெரியுது? குர்ஆன் பாதுகாக்கப்படவில்லை என்று சொல்லி எதை விளக்கம் என்று சொன்னார்களோ அந்த விளக்க புத்தகங்கள் என்ன சொல்லுகிறது? குர்ஆன் பாதுகாக்கப்படவில்லை. So what we understand from this, the books which they claim as the explanation and they claim the wahi means the hadith, and in that it's clear that Quran was not preserved. அடுத்தபடியாக நீங்க இந்த குர்ஆன் தொகுக்கப்பட்ட வரலாறுகளை நீங்க பார்த்தீங்கன்னா, தொகுக்கப்பட்ட வரலாறுகள்ல பலவிதமான காரியங்கள் இருக்கு. நம்ம ஒவ்வொன்றா ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஆனா இதுல முக்கியமான ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லி காமிக்கணும்னு விரும்புறேன். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, அபுபக்கர் அவர்கள் காலத்தில், அதாவது முகமது அவர்களுடைய மாமனார் அபுபக்கர் அவர் வந்து முதல் கலீஃபாவா இருக்கிறார். அப்பதான் முதல் தடவையாக குர்ஆன் தொகுக்கப்படுகிறது. அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா வந்து அந்த குர்ஆன் வந்து அவருக்கு பிறகு உமர் அவர்களுடைய கரத்தில் இருக்கிறது ஒரு குர்ஆன் தான். அந்த குர்ஆன் பின்பு அப்சா அவர்கள், அதாவது உமர் அவர்களுடைய மகள் அப்சா அவர்களிடம் இருக்கிறது. ஆஃப் பண்ண வேண்டாம். அவருடைய மகள் அப்சா அவர்களிடம் இருக்கிறது. இப்படி இருக்கும் பொழுது அந்த குர்ஆனை பற்றி காரியங்கள் என்ன சொல்லப்படுகிறதுனா, ஷாம் என்கிற பகுதி, சிரியா என்கிற அந்த ஷாம், இப்பொழுது சிரியா என்று சொல்லப்படுகிற அந்த ஷாம் என்கிற பகுதியில ஒரு சில மக்கள் இங்கிருந்து போகிற, அதாவது மக்கா மதீனால இருந்து போகிற அந்த ஆளுநர்கள் போய் பார்க்கும் பொழுது குர்ஆனை பல்வேறு விதமாக அங்கு ஓதிக்கொண்டிருக்கிறார்கள், பல முறைகளில் ஓதிக்கொண்டிருக்கிறார்கள். அதை பார்த்த உடனே அவர் வந்து ஷாக் ஆகிறார். என்ன இவங்க வந்து முந்தைய சந்ததிகள், அதாவது கிறிஸ்தவர்களும் யூதர்களும் எந்த விஷயத்துல வந்து முரண்பட்டாங்களோ அந்த விஷயத்துல இவர்களும் முரண்படுவார்கள் போல தெரிகிறது. அதனால உடனடியாக இவர்களுக்கு குர்ஆனை நீங்க எப்படியாவது கொண்டு வந்து சேர்த்தணும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து உடனே உஸ்மான் அவர்களுக்கு செய்தி அனுப்புகிறார். இது வந்து ஒரு பெரிய இதா இருக்கிறதுனால நான் உங்களுக்கு சம்பவமா சொல்லுகிறேன். உஸ்மான் அவர்களுக்கு அந்த செய்திகள் சென்ற உடனே அவர் என்ன பண்ணுகிறார்? அப்சா அவர்களிடம் இருந்து அந்த குர்ஆனை வாங்கி இவர் வந்து அதை காப்பி பண்ணி அனுப்புகிறதா அந்த வசனம் வருகிறது. ஆனால் இதற்கு முன்பாக சொல்லப்படுகிற வார்த்தை என்ன என்று சொன்னால்,
So here we see, if you see the compilation of Quran, the first Quran was with actually during the time of Abu Bakr, the first Quran was compiled. And what's happening after Abu Bakr, the Quran was with Umar and his daughter with Hafsa. And then during the time of that, during the time of Usman, we see actually there was a confusion, because in some part of place, the people used to recite the Quran in different ways. And that because of that, then they got a confusion. So we need to put all these things, recitation in one way. அதில் குர்ஆனுடைய 92வது அத்தியாயத்துடைய 1, 2, 3 ஆயத்துகள் இன்னொரு சம்பவம் அதே நேரத்தில் சொல்லப்படுகிறது. இன்னொரு ஹதீஸ் இருக்கிறது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதே ஷாம்வாசிகள்ல இருக்கிற ஒருத்தர் என்ன சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, அல்கமா இப்னு கைஸ் அன்னஹர் ரஹ் அவர்கள் அறிவித்தார். அந்த ஹதீஸ் ஆரம்பிக்குது. அந்த ஹதீஸ்ல வந்து என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, இவருங்க ஹஜரத் முகமது அவர்களோடு கூட இருந்த அந்த சஹாபிகள் ஒவ்வொருத்தரை கேட்டு, இப்னு மசூத் அவர்கள் இருக்கிறார்களான்னு கேட்டுட்டு, அவர் இந்த குறிப்பிட்ட வசனத்தை எப்படி ஓதுவார்கள் என்று கேட்கிறாங்க. அந்த குறிப்பிட்ட வசனம் வல்தகரி வல் உன்சா என்று தொடங்குறதுல அந்த வம கலக்கா என்ற சொல் இல்லாமல் தான் ஓதுவார்கள். யாரு? இப்னு மசூத் அவர்கள். இதைத்தான் இறை தூதர் அவர்களிடமிருந்து இந்த ஓதல் முறைப்படிதான் நாங்க கேட்டிருக்கிறோம். ஆனா அந்த ஷாம்வாசிகள் நம்மை குழப்பி கொண்டிருக்கிறார்கள். இந்த வமா கலக்கா என்கிற இந்த வார்த்தையை குரானிலே போட்டு குழப்பி கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி அந்த சஹாபி சொல்லுகிறது நம்ம பார்க்கிறோம். அந்த சஹாபி என்ன சொல்லுகிறார்? இப்னு மசூத் அவர்கள் ஓதுகிற முறைப்படியும் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள், அதாவது சொன்ன விஷயத்துக்கு விளக்கம் கொடுத்தார். அந்த விளக்கம் தப்புங்கிறது நான் வந்து பிறகு சொல்றேன். இப்ப குர்ஆன் இறைவேதம் என்பதற்கு எங்க சைடுல இருந்து வெறும் மறுப்பா தான் சொல்லி கொண்டிருக்கிறோம். ஆதாரங்கள் போடாம இருக்கிறதுனால ஒரு அளவோட நிக்கிறது. அதனால குர்ஆன் இறைவேதம் என்பதற்கான எங்க சைடுல இருந்து சொல்லக்கூடிய சான்றுகளையும் தொடர்ச்சியா வைத்து விட்டு அடுத்து மிச்சம் உள்ள குறைந்த எண்ணிக்கையில் இருக்கிறதுனால இது சீக்கிரம் பதில் சொல்லிடலாம். அது பார்ப்போம். Dear brothers, so we have been asking them questions from the Bible and they are touch basing only one or two things here and there. And we started explaining the heredity since it's a huge topic. We also wanted to present more evidences. We just have 3 things in balance. One is heredity, another one is on the verse on the liquor, and third one is about Alif Lam Mim. These 3 things we'll definitely answer it. And they are also, brother is also putting new arguments about stoning punishment, laws of suckling. It's all on the preservation of Quran. So let him complete. We are not urging. Let him complete it, and we'll give them the answer. Now we have more scientific evidences to go. அன்புள்ள சகோதரர்களே, திருக்குரான் இறைவனின் வார்த்தைகள் தான் என்பதற்கான அடுக்கடுக்கான அறிவியல் சான்றுகளை பார்த்து வருகின்றோம். அதில் இன்னொரு சான்று, இறைவன் மனிதனை ஒரு சிந்திக்க தூண்டும் விதமாக ஒரு அறிவுரை வழங்குகிறான். அதில் தாரிக் என்ற அத்தியாயத்தில் 7வது வசனத்தில் சொல்கின்றான். 5, 6, 7ங்கிற அந்த 3 வசனம். அதன் தொடக்கத்தில் சொல்கிற பொழுது, ஃபல் எந்தூரில் இன்சானும் குளிக்க, மனிதன் எதிலிருந்து படைக்கப்பட்டான் என்பதை அவன் சிந்தித்து பார்க்க வேண்டும். குளிக்கமின் மாயின் தாஃபிக்கின், அவன் துள்ளி குதித்தோடும் நீரிலிருந்து படைக்கப்பட்டான் என்பதாக இறைவன் சொல்கிறான். அதாவது அந்த விந்து துளி, அவங்க பாஷையில் சொல்லணும்னா ஜீவநீர், சரிங்களா? அந்த துள்ளி குதித்தோடும் அந்த நீரிலிருந்து அவன் படைக்கப்பட்டிருக்கிறான். அது எங்கிருந்து துள்ளி வருகிறது அப்படின்னு கேட்டா, யஹ்ருஜு மின் பைனி சுல்பி வத்தராயிபி, அந்த மனிதனின் முதுகந்தண்டுக்கும் முன் பகுதிக்கும் இடையிலிருந்து அது துள்ளி குதித்தோடி வருகிறது என்பதாக இறைவன் சொல்கிறான். இது 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் அந்த மக்களிடத்தில் சொல்லப்படுகின்ற ஒரு அறிவுரை. இந்த இடத்துல பாருங்க, இன்றைக்கு விஞ்ஞானிகள் கண்டறிகிறார்கள், பொதுவாக மக்களுடைய எண்ணம் இந்த விரைப்பையில் தான் அந்த விந்து அணுக்கள் உற்பத்தியாகி அப்படியே இது குறி வழியாக வெளியே வந்து விடுகின்றது என்பதுதான் மக்களுடைய நம்பிக்கை. ஆனால் இன்றைக்கு விஞ்ஞானம் சொல்கிறது, இந்த இங்கிலீஷ் கொண்டு போங்க, இந்த விரை பகுதியில் இருக்கக்கூடிய உற்பத்தி செய்யப்படுகின்ற அந்த விந்தாகிறது அப்படி உற்பத்தி செய்யப்பட்டு உச்சகட்டமாக ஒரு டியூப் வழியாக வாஸ் டிஃபரன்ஸ், அந்த படத்தை காட்டுங்க, வாஸ் டிஃபரன்ஸ் என்று சொல்லப்படுகின்ற ஒரு குழாய் வழியாக மேலே சென்று முதுகந்தண்டுக்கும் முன்பகுதிக்கும் இடையே இருக்கின்ற அந்த குழாயில் இருந்து அப்படியே அதிவிரைவாக ஆண்குறி வழியாக வெளியே வந்து விடுகிறது என்று சொல்கிறது. இப்படிப்பட்ட இன்றைக்கு விஞ்ஞானிகளால் கண்டறியப்படுகின்ற அந்த ஒரு செய்தியை, ஒரு தத்துவமான ஒரு விஷயத்தை, ஒரு அறிவியலை அறிவுரை கலந்ததாக இறைவன் குறிப்பிடுகின்றான். இதை பார்க்கிற பொழுது இது இறைவனின் வார்த்தை அன்றி, அவர்கள் சொல்வது போல இது ஒரு வேறு ஒரு சக்தியிலிருந்து மனிதனால் சொல்ல முடியாத ஒரு வார்த்தை என்று சொன்னார்களே, நாத்திகர்களிடம் வேணால் இந்த திருக்குரான் இறைவனின் வார்த்தை தான் என்ற சட்டம், என்ற தத்துவம் இது இறைவனிடமிருந்தான் அருளப்பட்டது என்ற விஷயம் நாத்திகர்கள்ட்டே எடுபட்டு விடும்னு சொன்னார்களே, இங்கே அது எடுபட்டு கொண்டிருக்கிறது. இது இறைவனின் வார்த்தை தான் என்பதை இங்கே சொல்லிக் கொள்கிறோம். அதே நேரத்தில்
இதே இறைவனுடைய வார்த்தை எவ்வளவு அறிவுபூர்வமா இருக்குன்னு பாருங்க. இன்னொரு இடத்துல தன்னுடைய புத்தகத்தை வேதம் என்று வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் பைபிளை. அதை எந்த அளவுக்கு அறிவுபூர்வமா இருக்குன்னு பாருங்க. அந்த பைபிள்ல லேவியராகம் 13வது அதிகாரம் 45வது வசனத்தில் சொல்லப்படுகிறது, ஒருத்தன் மொட்டை மண்டையா இருந்தாலும் சொட்ட மண்டையா இருந்தாலும் அவன் தலையில ஒரு வெள்ளை கலந்த சிகப்பு நிற தழும்பல் ஏற்பட்டு விட்டால் அந்த தழும்பை பார்த்து நேரா கொண்டு என்ன பண்ணணும், நேரா பாதிரியார்ட்ட கூட்டிட்டு வரணும். அவர் என்ன சொல்லுவார் தெரியுமா? அவர் தொழுநோயாளி, அவர் தீட்டுள்ளவர். ஒரு இடம் சொல்ல மாட்டார், அவர் தீட்டுள்ளவர். இன்னொரு சொல்லணும். இதுக்கு என்ன தீர்வு? மண்டையில களிம பூசுங்க, அதா இல்ல. தைலம் தேய்ங்க, அதா இல்ல. எண்ணெயை பூசுங்க, அதா அதுவும் இல்ல. வேற என்ன செய்யணும்? அவர் மக்கள் முன்னால் வர வேண்டும். அதாவது